நியூஸ் தமிழ் கழுகு. பாமக 2 அணியாத்தான் 2026 தேர்தலை சந்திக்கும்னு சொல்றாங்க. கட்சியில அப்பா மகனுக்கு இடையே இருக்கிற கருத்து வேறுபாடு முடிவுக்கு வருமாங்கிறது இனி சந்தேகம் தான். அன்புமணி தரப்புலயும் ராமதாஸ் தரப்புலயும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அன்புமணி மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க நோட்டீஸ் அனுப்புனது அதை உறுதிப்படுத்துதுன்னு சொல்றாங்க. குறிப்பா அன்புமணி பொதுக்குழுவுல காலி சேர் போட்டு ராமதாஸ அசிங்கப்படுத்தினதா தைலாபுரம் கடும் கோபத்துல இருக்கான். இந்த விவகாரம் உட்பட 16 குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் கேட்டு அன்புமணிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு தைலாபுரம். 7 நாட்களுக்குள்ள விளக்கம் சொல்லலன்னா சஸ்பெண்ட் செய்வோம்னு அந்த நோட்டீஸ்ல சொல்லி இருக்காங்க. ஆனா அன்புமணி விளக்கம் எதுவும் சொல்லாம அவர் வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில முதல் கட்டமா அன்புமணியை சஸ்பெண்ட் செய்ய போறாரா ராமதாஸ். அன்புமணிக்கு அறிவிக்கப்பட்ட செயல் தலைவர் பதவிய மகள் ஸ்ரீகாந்திக்கு கொடுக்கவும் முடிவு செஞ்சிருக்காராம். கூடவே ராமதாஸ் மேல பாசம் காட்டுற திமுகவுக்கு 10.5% வன்னியர் உள்ள இடஒதுக்கீட்டை உங்களால கொடுக்க முடியும். இதுக்கான சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்துற அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. அதை செய்யுங்கன்னு அறிவாலயத்துக்கு தூது விட்டிருக்கிறாரா ராமதாஸ். ராமதாஸ் கோரிக்கைய திமுக பரிசீலனை செய்யறதாவும் சொல்றாங்க. எல்லாமே கூட்டணிக்காகங்கிறத சொல்ல தேவையில்லை. நியூஸ் தமிழ் கழுகு.